புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கைப்பந்து சங்கம் சார்பில் வீனஸ் வாலிபால் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி ஆதித்தன் கிளப் ஆகியவை இணைந்து டாக்டர் சூரியமூர்த்தி நினைவு கோப்பைக்கான மாநில அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. ஏப்ரல் 26ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் முத்தியால்பேட்டையில் உள்ள ஜாலி பிரதர்ஸ் கிளப் விளையாட்டு மைதானத்தில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 25 ஆடவர் அணிகளும் 8 பெண்கள் அணிகளும் பங்கேற்று விளையாடின. தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் முதலிடத்தை டாக்டர் அப்துல் கலாம் அணியும், 2ஆம் இடத்தை தருமபுரி ஜாலி பிரதர்ஸ் அணியும், 3ஆம் இடத்தை முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் அணியும் கைப்பற்றின. மேலும் பெண்கள் பிரிவில் காரைக்கால் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை 6 ஸ்டார் அணியும், 3ஆம் இடத்தை வாசுதேவன் அணியும் கைப்பற்றின. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் விழாவில் மாநில நிர்வாகிகள் ராமதாஸ், முருகையன், வேணுகோபால், நாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வீனஸ் கிளப் தலைவர் சபரிராஜன் செய்திருந்தார். வானூர் வட்டம் கிளினூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா கடந்த சித்திரை 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவில் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி திருவிழா முன்னதாக தீக்குண்டம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீயேற்றப்பட்டது. தொடர்ந்து தீக்குண்டத்தை சுற்றி விரதமிருந்த பெண்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற அங்கு பிரதட்சணம் செய்தனர். தொடர்ந்து தீக்குண்டத்தில் சக்தி கரகம் முதலில் இறங்கியது. அதனைத் தொடர்ந்து விரதமிருந்து காப்பு கட்டி கொண்ட ஆண் பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர். இதில் கிளினூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கிளினூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தலைமையில் கிளினூர் காவலர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு பறவைப்பேட் பகுதியில் அமைந்துள்ளது. இந்நிலையில் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை அணைத்தனர். இந்நிலையில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காணப்பட்டது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தீ விபத்து குறித்து நகர காவல் நிலையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தளிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் கோயில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் மதலப்பட்டு மதுரா ரங்கப்ப ரெட்டிப்பாளையம் ஸ்ரீ பழஞ்சோற்று ஐயனார் என்கிற வழுதலம்பட்டு ஐயனார் ஆலய 34ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஐயனாருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குதிரை வீதி உலா ஸ்ரீ ஐயனாருக்கு குதிரை விடுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் பிரார்த்தனை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சியும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சமயபுரத்தால் ஸ்ரீ புற்று அம்மன் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ பழஞ்சோற்று ஐயனார் ஆகியவற்றுக்கு நெய்வேத்தியம் செய்து ஸ்ரீ வீரன் ஸ்ரீ சுவாமிக்கு கும்பப்படையில் இட்டு ஸ்ரீ ஐயனாரப்பனுக்கு 18 படிகளில் கற்பூர தீபம் ஏற்றி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ரங்கப்பா ரெட்டிப்பாளையம் கோவில் நிர்வாகிகள், கிராமவாசிகள், இளைஞர்கள், குலதெய்வக்காரர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, செந்தில், சிவகுமார், முருகன், சக்திவேல், ஜான்சன், அண்ணாமலை, கலைவாணி, காண்டிபன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். களித்தெழுத்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா ஈலன் 2024 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனிவர் மலர்கண் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழா ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஃபார்மசியோடைய ஆப் ஒன்று இது பண்ணியிருந்தோம். ஒரு ஆடு ஃபிலிம் ரெடி பண்ணியிருந்தோம். நீங்கள் கூட யூடியூப்பில் போய் பாருங்கள், தெரியும். அதில் வாணி போஜனும் சாரும் அதை பண்ணியிருந்தாங்க. 3 இயர்ஸ் முன்னாடி அந்த ஆடு மை மெடிக்கல் ஷாப்போடைய ஆடு. அப்போ ரொம்ப இதாக பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் உங்களுடைய திறமைகள், உங்களுடைய கல்ச்சரல், உங்களுடைய அதர் தென் படிப்பை சொல்லக்கூடிய இதுதான்
புதுச்சேரி புதிரை வண்ணான் விடுதலை இயக்கம், புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்பினர் புதுரை வண்ணான் சமூக மக்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு மற்றும் குலத்தொழில் மற்றும் கிராம விசாரணை அடிப்படையில் சாதி சான்றிதழ் தர மறுக்கும் புதுச்சேரி வட்டாட்சியர் பிரிதேவியை கண்டித்து 100 அடி சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் 100 அடி சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அவர்கள் திரண்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்த வட்டாட்சியர் பிரிதேவி, உங்களது கோரிக்கை அடிப்படையில் சாதி சான்று வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அவர்களது போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன், கடந்த 60 ஆண்டு காலமாக தாங்கள் இந்த தொழிலை செய்து வருகிறோம். எங்களுக்கு சாதி சான்றிதழ் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் உரிய விசாரணை மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து விரைந்து வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிலையில் எங்களது போராட்டம் கைவிடப்பட்டதாக தெரிவித்தார். அடிப்படையில் நீங்கள் புதிரை வண்ணாருக்கு ஜாதி சான்று வழங்குங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் ஐயா கூப்பிட்டு விசாரணை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அந்த பிரகாரம் நாங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஐயா அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றி. அவங்க கோடான கோடி பட்டியல் எடுத்து அந்த தலைவுக்கு விளையாடுங்க. நேஷனல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஆபரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு சார்பில் அமைப்பின் பாண்டிச்சேரி மாநில தலைவர் வாஷிங்டன், தேசிய தலைவர் ராஜேஷ் கலாச்சி முன்னிலையில் 40 உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் டைரக்டர் ஆஃப் ஆல்பா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தலைவர் பாஷிங்கம் வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் காலத்தோட்டத்தில் களிமண் கைவினை பயிற்சி மாறன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிறது தட்சிணாமூர்த்தி களிமண் கைவினை பயிற்சியின் சிறப்புகளை மாணவர்களுக்கு விளக்கினார். மேலும் மாணவர்களுடன் அமர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் களிமண்ணால் சிற்பங்களை செய்து மகிழ்ந்தார். மேலும் வாரம் 2 நாட்கள் பயிற்சி அளிக்க உள்ளதாக பயிற்சியாளர் தெரிவித்தனர். யாரையும் பார்க்காதீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃப்ரீயாக்குதா? ஒரு பையன் சூரியன் பண்ணிக்கிறான், அட்டாசம் பண்ணிக்கிறான். ஒரு பாப்பா செய்யுது சூரியன். கொஞ்சம் வந்துருதா? பார்த்தது சூப்பரா இருக்குது. நானே வேலை கொடுத்து வாங்கி போயிடுறேன். அவன் பார்த்தேன். ஓகேவா? வாங்கி போய் வித்துடலாமா? எங்க புது பாருங்க. புதுச்சேரியில் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரி செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது புகார் கொடுத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். போலீஸ் யாருக்கு பாதுகாப்பு?
ஏதோ சம்மந்தமாக இவருக்கும் அதேமாரி மெட்டல் கால் இதை மாதிரி தொடர்ந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பேசி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசணும், இல்லாட்டா ஹைகோர்ட்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துக்குது, உங்களை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மெட்டல் வந்துன்னுக்கத்தான் புகார் வந்ததுனால இன்றைக்கி நாங்கள் பொதுநல அமைப்பு தலைவர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு காணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த சிட்டி தெருவில் இருக்கிற பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு முற்றுகை போராட்டம் நடத்தணும். இது சம்மந்தமாக புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் 134வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழியாக்கம் செய்த பாரதிதாசன் கவிதைகள் நூலை வெளியிட்டார். விழாவிற்கு கலைமாமணி கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பாராட்டுரையாற்ற நூலின் சிறப்புகள் குறித்து மதுரை அரபிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முகமது முஸ்தபா பேசினார். தொடர்ந்து நூலாசிரியர் ஜாகிர் ஹுசேன் ஏற்புரையாற்றினார். செயலர் வள்ளி, சுசிலா நாராயணசாமி, பாவலர் கௌசல்யா தேவி, மீனாட்சி தேவி, லக்ஷ்மி தேவி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் தமிழறிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. வழிகாட்டுதலின்படி இந்த தெற்காசியா மற்றும் இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் 5ஆம் ஆண்டு சாய் கிளாசிக் 2024 ஆணழகன் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை புரசைவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் சீனியர், ஜூனியர் பாடி பில்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து ஜூனியர் பிரிவில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியிலிருந்து பாஸ் ஃபிட்னஸ் ஜிம் சார்பில் கலந்து கொண்ட ரிஷிவன் முதல் பரிசையும் ஆதிஷ் 2ஆம் இடத்தையும் தட்டிச் சென்றனர். இவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பட்டங்களை வென்று புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருப்பா சஞ்சய் கிட்ட வாடா. தம்பி ஒரு ஸ்டெப்பு போடுறீங்களா? ஒரு கையில பிடிச்சின்னு ஒரு கையில கொடுங்க. முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சத்துணவு மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்க செயலாளர் கரைத்தே சுந்தரராஜன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு காசநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி கரசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராசு. இவர் பாஜக ஊசுடு தொகுதி கேந்திர பொறுப்பாளராக உள்ளார். கடந்த 2006-2007 ஆண்டு அப்போது ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது சேதராப்பட்டு கரசூர் கிராம பகுதியில் இருந்து 749 ஏக்கர் விவசாய மற்றும் தரிசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சேதராப்பட்டு கரசூர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பிப்டிக் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் கரசூரை சேர்ந்த செல்வராசு அரசு கையகப்படுத்திய தனது நிலத்தை வழங்க மறுத்துவிட்டார். தனக்கு வீடு கட்டி குடியேற வேறு இடமில்லாததால் கடந்த ஆண்டு அங்கேயே வீடு கட்டினார். அந்த இடத்திற்கு வங்கியில் கடன் வாங்கி ரூபாய் 50 லட்சம் செலவு செய்து வீடு முழுவதும் கட்டப்பட்ட நிலையில் கட்டுமான பணி நடந்து வரும் பொழுது வில்லியனூர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடு கட்டக்கூடாது என அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இந்நிலையில் வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கெட்டாரோ தலைமையில் தாசில்தார் சேகர், வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன், நில அளவைத்துறை ஊழியர்கள், போலீசார் என
85 பேர் 4 ஜேசிபி இயந்திரத்துடன் செல்வராசு வீட்டுக்கு வந்து வீட்டின் உள்ளே உள்ள பொருட்களை வெளியே எடுக்குமாறு கூறினர். அதற்கு செல்வராசு, அவரது மனைவி சுதா மற்றும் அவரது உறவினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டை இடித்தனர். இந்த சம்பவத்தால் கரசூர் பகுதியில் பெரும் பரபரப்பு மற்றும் பதற்றம் ஏற்பட்டது. நோட்டீஸ்